ஹாய் நண்பா, 2 வருடங்களுக்கு பிறகு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு தான். 10th படிச்சவங்கல இருந்து டிகிரி படிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு நிறைய ஜாப் ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹையர் லெவல் பதவியில ஃப்ரெஷருக்கான சேலரி மட்டுமே மாதம் 70,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். சோ முழு தகவலை சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுங்க. ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க. சோ மத்திய அரசாங்கத்தினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருந்து தான் இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஏப்ரல் 7 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 28. இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. என்ன மாதிரியான ஜாப் ரோல் ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஹையர் லெவல் பதவியில இருந்து லோயர் லெவல் பதவி, அதாவது டிகிரி படிச்சவங்கல இருந்து 10th படிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு வேரியஸ் கேட்டகரியில வேலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிகிரி குவாலிபிகேஷன். சயின்டிஸ்ட் பி அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு 22 வேகன்சி விட்டுருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. இந்த 22 வேகன்சிய வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கான சேலரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே 56,100 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க. அலவன்சஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஸ்டார்டிங்ல இந்த சயின்டிஸ்ட் பி கேட்டகரியில பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சேலரி எடுக்கலாம். அதற்கப்புறம் பாருங்க, அசிஸ்டன்ட் லா ஆபீசர் கேக்குறாங்க. லா படிச்சவங்களுக்கான வேலைகள், ஒரே ஒரு வேகன்சி, அதிகபட்ச வயது 30. சீனியர்ல டெக்னிக்கல் சூப்பர்வைசர் வந்து கேக்குறாங்க. பேசிக் பே 44,000 ரூபாய், அலவன்ஸ் சேர்த்து ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். அண்ட் தென் சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுல 4 வேகன்சி இருக்கு. பேசிக் பே, அலவன்ஸ் சேர்த்து 50,000 ரூபாய் வரைக்கும் earn பண்ணலாம். டெக்னிக்கல் சூப்பர்வைசர் ஜாபுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சேலரி எடுக்கலாம். 5 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் அசிஸ்டன்ட் லெவல் பதவிகள், உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உதவியாளர் கேட்டகரியில ஒரு 4 வேகன்சி. இதற்குமே உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்குது. அதற்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 2 வேலைகள். அதற்கப்புறம் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. சீனியர்ல டிராஃப்ட்மேன் கேட்கறாங்க. ஜூனியர் டெக்னீஷியன் கேட்கறாங்க. அதற்கப்புறம் சீனியர் லெபராட்டரி அசிஸ்டன்ட் கேட்கறாங்க. இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி, 2 வேகன்சி. ஆனா சேலரி எல்லாமே உங்களுக்கு ஹை லெவல் வேகன்சி. ஜூனியர் டெக்னீஷியன் சீரியல் நம்பர் 10ல இருந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே 25,000 ரூபாய், அலவன்ஸ் சேர்த்து ஒரு 40,000 ரூபாய் நீங்க ஸ்டார்டிங்ல earn பண்ணலாம். இந்த ஜாபுக்குலாம் வந்து அதிகபட்ச வயது 27, குறைந்தபட்ச வயது 18. சரிங்களா? ஒரு சில ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அதே மாதிரி வகுப்புகள் வாரியாக வேலைகள் டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல அன்ரிசர்வ்ட்ல எல்லாருக்குமே வேலைகள் இருக்கு. அப்ப எல்லாருமே போட்டி போடலாம். குறிப்பிட்ட சில ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓபிசில தான் வேலைகள் இருக்கு அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா அன்ரிசர்வ்ல இருக்கக்கூடிய வேலைகளுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். அதற்கப்புறம் கிளர்க் வேகன்சி அப்பர் டிவிஷன்ல கேக்குறாங்க. பேசிக் பே, அலவன்ஸ் சேர்த்து ஒரு ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். 8 வேலைகள் சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கேட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. ஜூனியர் லெபராட்டரி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. லோயர் டிவிஷன்ல கிளர்க் இருக்கு. சோ இந்த லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் லெபராட்டரி இதற்கான பேசிக் பே ஒரு 19,900 ரூபாய், அதிகபட்சம் அலவன்சஸ் சேர்த்து ஒரு 35,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். அண்ட் தென் ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதெல்லாம் வந்து 10th குவாலிபிகேஷன் ஜாபுங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே, அலவன்சஸ் சேர்த்து ஒரு 30ல இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்றேன். சரிங்களா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 வேகன்சி தான் விட்டுருக்காங்க. சோ வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 2023ல தான் இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் 2 வருடங்கள் கழித்து இப்ப வந்திருக்கு. அண்ட் இந்த வேலைகளுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா லெவல்ல இப்ப ஓபனிங்ஸ் இருக்கு. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருக்கும். தமிழகத்தில இருந்து அப்ளை பண்ற பட்சத்துல மோஸ்ட்லி சென்னையில உங்களுக்கான வேலைகள் இருக்கலாம். பட் எங்கனாலும் போய் நீங்க ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கணும். அதிகபட்ச வயதை தாண்டி மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. SC/STக்கு 5 இயர்ஸ் இருக்கு, OBCக்கு 3 இயர்ஸ் இருக்கு. பாஸ் ஆஃப் டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி பாத்திரலாம். சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரொம்ப பெருசுங்க. சோ அதனால நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். பட் இன்னும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிபிகேஷனை ஃபுல்லா டவுன்லோட் போட்டு செக் பண்ணி பாருங்க. சயின்டிஸ்ட் பி அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடிய வேலைகளுக்கு
பேச்சுலர் டிகிரி நீங்க வந்து பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்களா, நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சோ பிஇ பிடெக்ல எந்தெந்த டிசிப்ளின்ல வேலைகள் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல 4 வேகன்சி, அதாவது மொத்தமா 22 வேகன்சி சயின்டிஸ்ட்ல கேக்குறாங்க. அந்த 22 வேகன்சில நிறைய டிசிப்ளின் வைஸா வேகன்சி வந்து டிவைட் ஆயிருக்கு. சோ அதுல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல 4 வேகன்சி, சிவில்ல 3 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல 2 வேகன்சி, கெமிக்கல்ல 1, மெக்கானிக்கல்ல 1, ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல 1 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 1 அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில 1ங்க. சோ அப்ப இந்த ஜாபுக்கு வந்து நீங்க பிஇ பிடெக் டிசிப்ளின் ரெலவென்ட் டிசிப்ளின், இப்ப சிவில் கேட்டிருக்காங்கன்னா சிவில் படிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். இந்த ரெலவென்ட் டிசிப்ளின்ல பிஇ பிடெக் படிச்சிருக்கிறவங்க ஃப்ரெஷர் இந்த ஒரு சயின்டிஸ்ட் பி ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, எம்இஎம் டெக் படிச்சுட்டு அப்ளை பண்ற பட்சத்துல உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் கிடைக்கும். மத்தபடி நாட் ஃபார் கம்பல்சரி, பிஇ பிடெக் ஆல்சோ எலிஜிபிள் தான். அதே மாதிரி இன்ஜினியரிங் அல்லாத டிகிரிஸ், அதாவது மாஸ்டர் டிகிரில கெமிஸ்ட்ரி இல்லனா என்விரான்மெண்டல் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா பர்டிகுலரா இந்த டிசிப்ளின்ல வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் லா ஆபீசர் கேட்டகரி, உதவியாளர் அசிஸ்டன்ட் லா ஆபீசர், சரிங்களா? இதற்கு நீங்க பேச்சுலர் ஆஃப் டிகிரில லா எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சீனியர்ல டெக்னிக்கல் சூப்பர்வைசர் ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சீனியர் கேட்டகரியில வர்றதுனால குறைந்தது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இது வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது, சீனியர் டெக்னிக்கல். அதனால மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சீனியர் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு நீங்க மாஸ்டர் டிகிரி சயின்ஸ் எடுத்து முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரெலவென்ட் ஃபீல்டுல 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அதற்கப்புறம் டெக்னிக்கல் சூப்பர்வைசர், இந்த டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ பிடெக்ல, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த டிசிப்ளின்ல கேட்டிருக்காங்க. சோ பிஇ பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த டிசிப்ளின்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 இயர்ஸ் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டெக்னிக்கல் சூப்பர்வைசர் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட், இந்த அசிஸ்டன்ட் வேலைகளுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க படிச்சீங்களா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணுங்க. அண்ட் அடிஷனலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட்ல கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து கேட்டிருக்காங்க. 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ ஒரு டிகிரி படிச்ச கேண்டிடேட் ஈஸியாவே கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு ஓரளவு கண்டிப்பா இருக்கும். பட் அதை நீங்க ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. பேச்சுலர் டிகிரில காமர்ஸ் எடுத்து படிச்சவங்க அதுல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கவுண்ட்ஸ், ஆடிட், கேஷ் ஹேண்ட்லிங்ல இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாஸ்டர் டிகிரில நீங்க வந்து இங்கிலீஷ் வித் ஹிந்தியா இருக்கட்டும் இல்ல ஹிந்தி வித் இங்கிலீஷா இருக்கட்டும், நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் சீனியர் டிராஃப்ட்மேன், இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோல டிகிரில சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து ரெலவென்ட் ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஜூனியர் லெவல் பதவிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்க, டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க, 1 இயர் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ ஒரு சில ஜாபுக்கு மட்டும் தான் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியும். மோஸ்ட்லி நிறைய ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க், இந்த அப்பர் டிவிஷன் கிளர்க்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க படிச்சிருந்தா போதும். டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அது ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. ஓகே, சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து ஆர் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு இங்கிலீஷ்ல டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும். அண்ட் தென் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா 12th படிச்சவங்களுக்கான ஜாபுங்க. சோ 12th நீங்க படிச்சிருக்கணும். இதுலயுமே உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 8000 கீ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க 1 ஹவர்ல, சரிங்களா? டேட்டா என்ட்ரி ரிலேட்டடா வந்து நீங்க கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, அதுல நீங்க நாலேஜ் வச்சிருக்கீங்க, 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு டேட்டா என்ட்ரி நாலேஜ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 12th தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். 12th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சோ இதுல வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்ல வந்து டிக்டேஷன் இருக்கும், அதற்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க ஸ்கில் டெஸ்ட்ல கிராஸ் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க் ஆல்சோ 12th தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருந்தா போதும். அதற்கப்புறம் பாருங்க ஃபீல்ட் அசிஸ்டன்ட்ங்க. இது வந்து 10th படிச்சவங்களுக்கான ஜாப்புங்க. குறைந்தது நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தாலே போதுங்க, சரிங்களா? 10th தாண்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி நீங்க 12th வரைக்கும் படிச்சுட்டு, அதாவது நிறைய நண்பர்கள் 12thல சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி, இது ப்ரிஃபரன்ஸ் தான். மத்தபடி 10th வரைக்கும் படிச்சவங்க இல்ல 12th இல்ல டிப்ளமோ இல்ல டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் 10th குவாலிஃபிகேஷன் ஜாப் தான். குறைந்தது 10th வரைக்கும் படிச்சவங்க 10th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஐடிஐ படிச்சுக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை எம்டிஎஸ் கேட்டகரியில நீங்க எலக்ட்ரிக்கல் போஸ்ட், ட்ரேட்ல வரக்கூடிய மெக்கானிக், பிளம்பர் இந்த மாதிரி அப்ளை பண்றீங்கன்னா ஐடிஐல நீங்க இந்த 3 டிசிப்ளின்ல வரக்கூடிய வேலைகளுக்கு ரிலேட்டடா நீங்க ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுடைய அவர்ஸை பொறுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஒரு சில எக்ஸாம் சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 2 hours எக்ஸாம் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப அதனுடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கும். லோ லெவல் ஜாப், அதாவது நீங்க ஃபீல்ட் அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா 1 hour வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப அதற்கான சார்ஜ் வந்து 500 rupees. பேஸ்ட் ஆன் அந்த ஜாபோடைய எக்ஸாம் டைம் பொறுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வேரி ஆகுது. ஹையர் லெவல் பதவிகளுக்கு நிறைய நேரம் எக்ஸாம் இருக்கும். சோ அதை பொறுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ்-சர்வீஸ்மேன் அப்ளை பண்ற எல்லா பெண்கள் இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ்ல சம் ரிடக்ஷன் இருக்கு. அதாவது 250 ரூபா உங்களுக்கு 2 hour டெஸ்ட் போட்டிருக்காங்க. 1 hour டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 150 ரூபா. அண்ட் நான் சொன்ன மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு எங்கனாலும் இருக்கலாம். தமிழகத்துல இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி சென்னை இருக்கலாம், இல்லனா எங்கனாலும் போய் ஒர்க் பண்றதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கணும். அண்ட் தென் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செலக்ஷன்ல எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் இருக்கு. இப்போ 10th லெவல் ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி அந்த தரத்துல கொஸ்டின் கேட்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற பட்சத்துல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இன்டர்வியூ இருக்கும். அண்ட் நீங்க இந்த கிளர்க் ஜாப், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரியான ஜாபுக்கு ரிட்டன் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாபை பொறுத்து செலக்ஷன் ப்ராசஸ் வேரி ஆகும். பட் எல்லாருக்குமே ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு சில ஜாபுக்கு இன்டர்வியூ இருக்கும், ஒரு சில ஜாபுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உடனே ஜாபுக்கான அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வச்சிருக்காங்க. இதை கிளிக் பண்ணாலே நீங்க டைரக்டா அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போயிடலாம். அதை பார்த்துட்டு நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ல நிறைய ரிடக்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா அப்ளை பண்ற பெண்கள் இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஷேர் பண்றது மூலமா யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பத்தின தகவல்கள் போய் சேரும். அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.